ரொம்ப 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 பேசிக்கான கொஸ்டின். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப பழைய படத்திலேயே இந்த கொஸ்டின் கேட்டு அதுலயே ஆன்சரும் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? எனக்கு படம் பேர் கரெக்டா ஞாபகம் இல்ல. பிளாக் அண்ட் ஒயிட் படம். ரொம்ப பழைய படம். ஓகேங்களா? சோ அந்த படம் பேர் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ கொஸ்டின் நான் படிக்கிறேன் பாருங்க. வண்ணத்து பூச்சிகள் சில பறந்து வந்து சில பூக்களில் அமர்ந்தன. பார்த்து வியந்த மாணவன் கேட்டான், ஓ வண்ணத்து பூச்சிகளே, நீங்கள் மொத்தம் எத்தனை பேர்? ஒரு வண்ணத்து பூச்சி அவனுக்கு பின்வருமாறு மறைமுகமாக பதிலளித்தது. ஒவ்வொரு பூவிலும் ஒருவர் வீதம் அமர்ந்தால் எங்களில் ஒருவருக்கு பூ கிடைக்காது. ஒவ்வொரு பூவிலும் 2 பேராக அமர்ந்தால் ஒரு பூ யாரும் அமராமல் மிச்சம் இருக்கும். மாணவன் சரியாக கணக்கிட்டு கண்டுபிடித்த வண்ணத்து பூச்சிகளின் எண்ணிக்கை மற்றும் பூக்களின் எண்ணிக்கை முறை. ஓகேங்களா? சோ இது வந்து ரொம்ப பழைய படம். நான் சொன்னேன் இல்லையா? சோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ ஆக்சுவலா இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 4, 3. ஓகேங்களா? சோ 4 அப்படிங்கிறது உங்களுக்கு வண்ணத்து பூச்சி, அதாவது பட்டர்ஃபிளைய குறிக்கும். ஓகேங்களா? சோ 3 அப்படிங்கிறது பூ. ஓகேங்களா? சோ இப்ப எப்படின்னு பாருங்க. ஆக்சுவலா 3 பூ இருக்கா? பூ 1, பூ 2, பூ 3ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இப்ப பட்டர்ஃபிளை 1 வந்து உட்காருது, அதே மாதிரி 2வது 3வது உட்காருது. சோ என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு பூலையும் ஒவ்வொருத்தங்க அமர்ந்தாங்கன்னா அதாவது ஒருவருக்கு பூ கிடைக்காது. அப்ப 4வதா இருக்க பட்டர்ஃபிளைக்கு பூ இல்ல. ஓகேவா? இதுவே 2 பேரா அமர்ந்தாங்கன்னா, இப்ப ஒரே பூல 2 பேரு, 2வது பூல 2 பேர் உட்கார்ந்தாங்கன்னா ஒரு பூ மீதி இருக்கும். இதுதான் கொஸ்டின். சோ இதுக்கான ஆன்சர் 4 பட்டர்ஃபிளை 3 பூ. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்.